அவனோட ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா. என்ன? இலுமினாட்டி. இலுமினாட்டியா? ஆன்டி இல்லையா, ஆன்டி. இலுமினாட்டி இப்படி பார்த்தது இல்ல? ஓ, இது அதோட சிம்பிளா? என்ன இது? அப்படின்னா ஃபாரின் பிளாக் மேஜிக். இந்த ஆத்மாலாம் வச்சு ஒரு வேலை. அட போடா, ஆத்மா வச்சு பண்ற எந்த வேலைக்கும் உண்மையான கிறிஸ்டியன் வரவே மாட்டான். அது உண்மை. ஒருத்தன் அவன் இப்படிதான் சோலை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னு நான் பைபிள் படிச்சிருக்கேனே. என்ன ஒன்றும் நடக்கலையா? போய் கேளுடா. ஓ, அப்படியே. நாம ஏன் இங்கே இருக்கோம்? எதுக்கு வந்தோமா? நைட்டு கிளப்ல இருந்து வந்ததுக்கப்புறம் ஓஎஸ்எஸ் பார்க்கணும். நீங்க அந்த ஓஎஸ்எஸ் எங்க? தோ அங்க இருக்கு பாரு உன்னோட ஓயாசிஸ். நைட் நேரத்தில் ஆட்டம் போட்டதுக்கப்புறம் கூட்டின்னு வந்து மண்ணில் உட்கார வச்சிட்டாரு. ஓகே, லெட்ஸ் டாக் சினிமா. ஓல்டு மேன். இந்தா முதல்ல நான் ஓகே. முன்னாடி 20 சிகரெட்டுக்கு மேலே நான் அடிச்சிட்டு இருந்தேன் டெய்லி. அப்போ நான் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் எங்கள் ஊரில் ஒரு மோகன்லால் படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் லால் சார் கூட ஒரு டிரைவர் தேவைப்பட்டது. அதோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் சண்முகண்ணா. அவங்க என்ன தேடி டைரக்டாக ஸ்டாண்டுக்கே வந்துட்டாங்க. நான் தான் நாங்கள் பெஸ்ட் டிரைவர், சரிதானே? அந்த நேரம் பார்த்து நான் சிகரெட் வாங்க பக்கத்து கடைக்கு போயிட்டேன். 5 நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஆண்டனியை கூப்பிட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த ஆண்டனி தான் இன்னைக்கு ஆண்டனி பெரும்பாவு. எப்படி இருக்கு? அன்னைக்கு சிகரெட் வாங்க போகாம இருந்தா இன்னைக்கு நான் யாரா இருந்திருப்பேன்? ஆசீர்வாத் ப்ரொடக்ஷனோட ஓனர் யாரா இருந்திருப்பா? இந்த பயலி குறுங்குறு காட்டு. அன்னைக்கு விட்டதுதான் இந்த மோசமான சிகரெட் பழக்கத்தை. இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது வருத்தமா இருக்கா? எதுக்கு? எந்த நரகத்துக்கு போனாலும் ஹாப்பியா இருக்கணும் தான் என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. லெனி, சொல்லுங்கண்ணா. நான் எப்படி இருக்கேன்டா? உங்களுக்கு நான் அடி தூள். அது இல்லடா, ஆஸ் அன் ஆக்டர் நான் எப்படி இருக்கேன்? அண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா தப்பாக இருக்குண்ணா. ஆனால் முதல்ல நீங்கள் இதெல்லாம் நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் சினிமாக்காக எஃபோர்ட் போடுங்கண்ணா. உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்க அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்குல்லண்ணா, அதுக்காக எவ்வளோ பேர் காத்திருக்காங்கன்னு தெரியும்ல. ஆனால் அதுக்காகன்னு ஒன்றும் நீங்கள் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலண்ணா. இதெல்லாம் நம்ம சரி பண்ணுண்டா. நான் கற்றுக்கலான்னு இருக்கேன். என்னது? நடிக்கிறதுக்கு. அதான் நம்ம சூப்பர் ஸ்டார் சமத் நாயரோட ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் இருக்கு. அதை சொல்லவா? யாரு? வெறும் ஸ்டார் சமத் நாயர். சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் பிரச்சனை நல்லா இல்லை. அவனா? அட என்னண்ணா, அவர் எவ்வளோ படம் ஹிட் கொடுத்துருக்காரு. இன்னும் அந்த விஷயத்தை விடுறா நீ. இது சமத் நாயர் இஸ்தான்புல் போன டைம்ல நடந்தது. அப்ப இந்த டர்க்கிலாம் ட்ரிப்பு போறதுக்கு நல்லா இருக்குமா? டேய், இது நம்ம துபாயில சரக்கடிக்க வந்த மாதிரி இல்ல. அவர் ஒரு மூவிக்காக கதாபாத்திரத்தை உள்வாங்க இஸ்தான்புல் போன கதை. ரிசர்ச். அது எந்த படம்? எத்தீம்கானா. ஓ, அப்புறம் என்ன, சமத் நாயர் வாழ்க்கையை கத்துக்கிறதுக்காக இஸ்தான்புல் தெருவுல அங்க இங்கன்னு நடந்துகிட்டே இருந்தாரு. ஐயோ, சமத் நாயராக ட்ரை பண்ற மூஞ்சிய பாரு. ஏன் என்னால அந்த மாதிரி ஆக முடியாதா? வாட் எவர் வி திங்க் வி வில் பிகம்னு சொல்லிருக்காங்கல்ல. என்னது? மனசு நல்லா இருந்தா கிண்டி கூட கங்காவா தெரியும். குண்டிலையா? குண்டிலடா லூசு, கிண்டி. டேய், அதை விடு. அப்படியே சமத் நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி உலகம் பார்த்ததிலேயே மிகப்பெரிய நடிகரான இதில் அஹாத். யா அல்லாஹ், ரசூல் பூக்குட்டி, யா அல்லாஹ், அல் ஃபஹாம், அல்லாஹ். ஐயோ,
என்ன கொடுமை இது? இதான் இதில் ஆதியா? என்ன இவன் சமத் நாயர் ஆகும்போது நான் ஈதில் அகாதி ஆகலாம். அது சரி, சரியா? பேலன்ஸை சொல்லுங்க. அப்புறம் என்ன, சமத் நாயர் அவரோட கால்ல டப்பால்னு விழுந்துட்டாரு. குருஜி, நடிப்போட பாடத்தை கத்து கொடுக்க சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் நடிக்க சொல்லி தரீங்களா? நான் உனக்கு கண்டிப்பா சொல்லி தர வரேன். ஆனா நீ எனக்கு 3 பேரை அறிமுகப்படுத்தணும். முதல் ஆள் அமிதாப் பச்சன், 2வது மணிரத்னம், 3வது ஆள் மோகன் லால். அது என்ன, அவரால் மம்முட்டிலாம் சொல்ல முடியாதா? ஏன் மம்முட்டினா அவருக்கு பிடிக்காதா என்ன? டேய், ஒருவேளை மம்முட்டி அவர் முன்னாடியே பார்த்திருப்பாரு. அவர் டர்க்கிக்கு அடிக்கடி டூர் போறவர் தானே. பாயா, என்னையா சொல்ல வர நீ? அந்த ஈதில் அமீன் எனக்கு கற்றுக் கொடுப்பாரா? ஈதில் அமீன் இல்லடா, ஈதில் அகாதி. சரி, அவர் கற்றுக் கொடுக்க வருவாரா? அவர் வர மாட்டாரு. ஈதில் அகாதி லைட் வரும். யாரு? ஈதில் அகாதி லைட். அது யாரு? தம்பி கை தட்டுறா. பார்த்து கட் பண்ணுங்க. வா 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 வா. வா. யோ, பென்ஸ் போற இடமாயா இது? என் இமேஜ் என்ன ஆகுறது? நல்ல வேலை இடிக்கல. எஸ். என்னையா அதெல்லாம்? பாருங்களேன், மாஸ் பண்ணுவேன். நீ முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டு. ஸ்கிராட்ச் விழுந்தா உன்னை சாவடிச்சிருவேன்டா. கண்ணாடியா காரா? ரெண்டும் என்னோட தான்டா. அட போங்கண்ணே சும்மா. நான் தான் சொன்னேன்ல, அந்த ஆளை நம்ம இடத்துக்கு கூப்பிடுன்னு. எங்கேயாவது ஒரு குரு சிஷ்யனை தேடி வருவாரா சொல்லு? சிஷ்யன் தான் குருவை தேடி போகணும். அதுதான் குருகுலத்தோட சம்பிரதாயம். அப்புறம் அவரு கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான ஆளு, ஆனா செம்மையான கலைஞர். ரஷ்யால தலை சிறந்த சேப்கின் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்கோட ப்ராடக்ட் தான் அவன். அப்புறம் மத்தவங்க யாரும் தெரியும்னு டென்ஷன்லாம் வேண்டாம். கோச் நம்ம டிரைவர் மாதிரி கூடவே இருப்பான். அதெல்லாம் நான் சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கேன். எங்கண்ணா வந்திருக்கோம் நம்ம இப்போ? ஒண்ணுமே புரியலையே. என்ன ரோடு முடிஞ்சிருச்சா? டெட்டா இதுக்கப்புறம் வழி இல்ல. சரி, இங்க இருந்து ஆமா, வழி இல்ல. போட்டு பிடிச்சா போறது இல்ல, வண்டி வீடு வரைக்கும் வரும்னு தான் அவரு போன்ல சொல்லியிருந்தாரு. அது எப்படியும் ஆட்டோவா தான் இருக்கும். டேய், நீ வண்டியை திருப்பு. இல்ல இங்க எப்படி நான் ஒரு திருப்பி? நிமிஷம் give me 5 minutes. என்ன? அவரு உன்னோட கோச் தான், மறந்துடாத. குருவோட ஆசீர்வாதம் தான் முதல்ல தேவை. ட்ரஸ்ட் மீ, திஸ் வில் வொர்க். ஆ ஆ ஐயோ அம்மா, இந்த எவ்வளவு தூரம் போகணுமோ? இவர் சிட்டில ஏதாவது வீடு வச்சிருக்கலாமே. தம்பி, அந்த சைக்கிளை கொஞ்சம் கூட. அட போடா. தேங்க்ஸ். அந்த வால் கூட கட் பண்ணுங்க. அப்படிதான். தம்பி, கை கட் பண்ணாம பாத்துக்க. ஹலோ, நான் தான். ஃபோன். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் போய் பாரு. வேலை தான் செய்ய சொன்னேன், சும்மா பார்த்துட்டுன்னு சொல்லல. ஷேன்ஷா பேர் இங்க யாருக்கும் தெரியாது இல்ல? இல்ல இங்க ஆஷா பாலா. அப்புறம் என்ன ப்ரோக்ராம்? ஆக்டிங் கிளாஸ், நாடக பிளே, சம்திங் லைக் தட்? இல்ல கம்யூனிட்டி குக்கிங். பசங்க ஆக்டிங் மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது இல்ல, லைஃபையும் கத்துக்கணும்ல. அதுக்கிடையில ஆக்டிங்கே இருக்கட்டும். எங்க ஸ்டூடெண்ட் இங்க? அவர் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வண்டி இவ்வளவு தூரம் வர முடியல. வண்டி இது வரைக்கும் வருமா? கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வண்டி. ஏதாவது ஸ்கிராட்ச் ஆச்சுன்னா அவர் அந்த கார் விஷயத்தெல்லாம் ரொம்ப பாப்பாரு. அப்படின்னு அங்கே கிளம்பலாம். வாங்க போலாம். பாத்தில இந்த வழியில சூப்பரா வண்டி வரும். எனக்கு தெரியும், நான் செமையான டிரைவர். ஆனா உங்களுக்கு தெரியும், இங்க லாரியெல்லாம் வராது. ஆமா, நீங்க எதுக்கு சும்மா சிரிக்கிறீங்க? அது நான் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பதான் டீல் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாம் புரியும். அதான் நான் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு புஷ், ஒரு சின்ன டியூனர், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படிதானே? அப்புறம் ரொம்ப டைட் ஷெடியூல், நிறைய சினிமாவோட பேக் டு பேக் ஷூட் இருக்கு. இதுக்கு இடையில ப்ரிப்பேர் பண்றதுக்கான நேரத்தை நீங்க தான். அது ஓகே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் என் ரூட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பேசிக்கலி ஒரு 6 மாதத்துக்கு என்னை கட் பண்ண முடியாது. அப்புறம் நான் சொன்ன பேமெண்ட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு ஓகே தான். பேமெண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, அதில் பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ மீன் இதுக்கு முன்னாடி? நான் நினச்சேன் இதை ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு. அது இல்லை, ஒய் ரஷ்யா? ஐ மீன் அங்கே எம்பிபிஎஸ் படிக்க போன ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு இருக்கான். பட் ஆக்டிங். இவரோட சவுண்டுக்கு என்னாச்சு? ஒரு சின்ன ஈகோ. ஓ, மாலி தியேட்டர்.
மாலி ஆ அந்த மாலி இல்ல, மெத்தட் ஆக்டிங் மாலி. தெரியாதா? ஸ்டாலின் ஸ்குவாஸ்கி, போரோ ஸ்குவாஸ்கி, டீச்சர்ஸோட மெயின் இடங்கள். அதான் என்னோட மெயின் எய்ம். அப்புறம் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் எல்லாம் எனக்கு இருந்தது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு. பேசிக்கலி நான் ஒரு மாடர்ன் மேன் தான். அப்படின்னா இந்த சாதாரண மனுஷங்க மாதிரி எனக்கு இந்த ரா ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது. லைக் பெயின், ஹேட், ஈகோ, ஜெலசி, இன்சல்ட், இதெல்லாம் என்ன பாதிக்கிற விஷயமே கிடையாது. பிகாஸ் ஐ எம் அன் ஆக்டர். ஏன்னா எல்லா விதமான வைலன்ஸையும் எதிர்க்கிற மனுஷன் தான் நான். கொஞ்சம் கூட வைலன்ஸ் இல்லாத உலகம், அதுதான் என்னோட கனவு. வாவ். அப்போ ஆக்டர் ஆகிட்டு சினிமாவில் ட்ரை பண்ணலையா? நோ, நெவர். சினிமா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி தான். நான் இங்க நாடகமெல்லாம் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு நாடகம்லாம் கற்றுக் கொடுத்து, அப்புறம் பிகே என்கிட்ட சொன்னாங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுங்கன்னு. ஆக்டிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் சரி பண்ணி அப்படியே. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு இல்ல? அப்போ இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுனால நல்ல விதமா ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஆரம்பிப்போம்.